அன்பை பாடும். என் நாவும் நாமம் போற்றும். என் இதயம் உம்மில் மகிழும். எனக்கென்றும் நீர் போதும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. யாத்திராகமம் 9வது அதிகாரத்தின் 32வது வசனம். கோதுமையும் கம்பும் கதிர் விடாதிருந்ததால் அவைகள் அழிக்கப்படவில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு அநேகருடைய கேள்வியும் வேதனையும் புலம்பலும் இதுவாக தான் இருக்கிறது. ஏன் இன்னும் என்னை உயர்த்தவில்லை? ஏன் இன்னும் என்னை மேன்மைப்படுத்தவில்லை? ஆண்டவர் உயர்த்துவேன் என்று சொன்னாரே, சிறந்திருக்க செய்வேன் என்று சொன்னாரே, அப்படி இருந்தும் ஏன் இன்னும் என்னை உயர்த்தவில்லை? இந்த சம்பவம் நமக்கு ஒரு சிறந்த ஒரு காரியத்தை காண்பிக்கிறது. தேவனுடைய கிரியைகள் எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு பாருங்க. எகிப்திலே ஒவ்வொரு வாதையாய் தேவன் அனுப்புகிறார். இப்பொழுது பார்வோன் தன் இருதயத்தை கடினப்படுத்தினது நிமித்தம் தேசத்திலே கல்மழையை பெய்யத்தக்கதான ஒரு காரியத்தை மோசையை கொண்டு பேசுகிறார். பேசும்போது சொல்லுகிறார் பாருங்கள், 25வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. எகிப்து தேசம் எங்கும் மனிதரையும் மிருக ஜீவன்களையும் வெளியிலே இருந்தவைகள் எவைகளோ அவைகள் எல்லாவற்றையும் அந்த கல்மழை அழித்து போட்டது. அது வெளியின் பயிர் வகைகளை எல்லாம் அழித்து வெளியின் மரங்களை எல்லாம் முறித்து போட்டது. 31வது வசனம். அப்பொழுது வார்கோதுமை கதிர்பயிரும் சணல் தாழ்பயிருமாய் இருந்தது. அதனாலே சணலும் வார்கோதுமையும் அழிக்கப்பட்டு போயிற்று. இனி 32வது வசனத்தை பாருங்கள். கோதுமையும் கம்பும் கதிர்விடாதிருந்ததால் அவைகள் அழிக்கப்படவில்லை. இந்த கல்மழை பெய்த போது வெளியிலே இருந்த எல்லாமே அழிக்கப்பட்டது. இந்த கோதுமையும் கம்பும் கதிர்விடாதிருந்ததால் அவைகள் அழிக்கப்படவில்லை. இந்த நிலையில்தான் நம்மில் அநேகர் இருக்கிறோம். ஆண்டவரே, என் கூட இருக்கிறவங்க எல்லாம் வளர்ந்துட்டாங்க, என் கூட இருக்கிறவங்க எல்லாம் என்னை விட மேலே போயிட்டாங்க, என் கூட படித்தவங்களுக்கெல்லாம் வேலை கிடைச்சிட்டு, என்னோட சகோதரர்கள் எல்லாம் செட்டில் ஆயிட்டாங்க, நான் மட்டும் இப்படி இருக்கிறேன்னு ஆண்டவரே என்ற புலம்பலோடு வேதனையோடு யாராவது இதை கேட்டுக்கொண்டிருப்பீர்களேனால் உங்களுக்கு இந்த நாளிலே சொல்லப்படுகிற நற்செய்தி இதுதான். ஏற்ற காலம் வரும் வரை காத்திரு. நமக்கு தெரியாது எது ஏற்ற காலம், எது தீங்கு நாட்கள் என்று நமக்கு தெரியாது. நோவாவின் இடத்திலே கர்த்தர் சொன்னார், நீ ஒரு பேழையை கட்டு என்றார். பேழையை கர்த்தர் சொன்னபடி கட்டினான். உள்ளே போய் என்றார். குடும்பத்தோடு உள்ளே போனார். கதவை அடைத்தார். கர்த்தர் கதவை அடைத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் அடைத்ததை மனிதனால் திறக்க முடியுமா? முடியாது. பேழைக்குள்ளே இருக்கிறான், அநேக நாட்கள் இருக்கிறான். அவனுக்கு தெரியவில்லை ஏன் இப்படி வைத்திருக்கிறார், புரியவில்லை. ஒரு நாளில் வெளியே கொண்டு வந்து விட்டு பார்த்த போதுதான் தெரிந்தது, இத்தனை காலமும் வெளியே என்ன நடந்தது? தீங்கு, அழிவு, பிரச்சனை. எனவேதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான் 27:5, தீங்கு நாளில் என்னை அவர் கூடாரத்தில் மறைத்து அவர் ஒளித்து வைத்து கன்மலை மேல உயர்த்துவார். இந்த கல்மழை பெய்த போது வெளியிலிருந்து அத்தனை பயிர் வகைகளும் நஷ்டமானது. ஆனால் இந்த கோதுமையும் கம்பும் கதிர் விடாததினாலே அது அழிக்கப்படவில்லை. இன்றும் நீ ஜீவனோடு இருக்க காரணம் இதுதான். நிச்சயமாய் ஒரு நாளில் உன் வாழ்க்கையில் துளிர் விடும். கர்த்தர் அதை செய்வார். ஆனால் ஒன்றை புரிந்து கொள், தீங்கு காலத்திலே செய்ய மாட்டார், ஏற்ற காலத்திலே தான் செய்வார். எனவே கர்த்தருடைய சமூகத்தில் அடங்கியிரு, கர்த்தருக்கு காத்திரு. அவருக்கு தெரியும் எவ்வளவு நாள் என்னை மறைக்கணும், எப்பொழுது என்னை உயர்த்தணும். கர்த்தருக்கு தெரியும். மோசே மறைத்து வைக்கப்பட்டவன் தானே, பிற்பாடு தானே உயர்த்தினார். தாவீதை கர்த்தர் மறைத்து வைத்தார், பிற்பாடு உயர்த்தினார். இன்று நீ அவரால் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறாயா? நிச்சயமாய் ஒரு நாள் உண்டு, அந்த நாளிலே உன்னை உயர்த்துவார். நீ அழிஞ்சிடக்கூடாதுன்னு தான் இன்னைக்கு அவர் உன்னை உயர்த்தல. நீ கேட்ட நாளில் அதை செய்திருந்தா ஒரு கல்மழைக்கு உன் கதை முடிந்திருக்கும். நீ அழிஞ்சிடக்கூடாது, நீ வாழணும், கர்த்தருக்காய் நிற்கணும். அதனாலதான் அநேக கோதுமைகள் கதிர்விட்ட பிறகும் உன் வாழ்க்கையை துளிர்விட தேவன் அனுமதிக்காமல் உன்னை மறைத்து மறைத்து வைத்து பாதுகாத்து கொண்டிருக்கிறார்.
விடமாட்டார். மறைத்து வைப்பாரே அன்றி மறந்து போக மாட்டார். நிச்சயமாய் ஒரு நாள் உண்டு, அன்று எல்லா கண்களுக்கு முன்பாக உன்னை கர்த்தர் உயர்த்துவார். ஆண்டவரை நம்புங்க, இயேசுவை நம்புங்க. இயேசுவை நம்புவே, நாளெல்லாம் நான் பின்பற்றுவே, என்னை அவரிடம் ஒப்படைத்தேன், வெட்கப்பட்டு போக மாட்டேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு இடைப்பட்ட கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களை தீங்கு காலத்தில் மறைத்து வைக்கிறீர், ஏற்ற காலத்தில் உயர்த்துகிறீர். கோடி நன்றி அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.